உலகத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் தொழிலை ஊக்கப்படுத்தி, வேளாண் விளைபொருட்களை அதிகரிக்கவும், விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கும் வகையில் மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் மத்திய அரசு பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஆலங்கட்டி மழை, வறட்சி, வெள்ளம், சூறாவளி காற்று, கனமழை மற்றும் பருவம் தவறிய மழை, நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதல் போன்ற இயற்கை பேரழிவுகளால் விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் பயிர் இழப்பு மற்றும் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் நெல், வேர்க்கடலை, கரும்பு, துவரை மற்றும் பயிர் வகைகள் பரப்பளவுக்கு ஏற்ப சிறிய தொகையினை காப்பீடு செய்து பயன்பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டில் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் சுமார் 15,000 விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு நிதியினை பெற்றுள்ளனர். இது குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் கூறும்பொழுது, இயற்கை இடர்பாடுகள் மூலம் மகசூல் குறையும் போதோ, இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையிலையோ, வெள்ளத்தினாலேயோ, இல்லை வறட்சினாலேயோ அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரீமியம் தொகையில் ஒரு 1.5% மட்டும்தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. இதுவரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 விவசாயிகளுக்கு மேலே இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான இந்த நஷ்டஈடு தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகள் கூறும்பொழுது, நெல் பயிர் வச்சிருக்கேன், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். 400 ரூபா இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் அடிக்கடிக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், பயிர் பாதிப்பு எல்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எதனா பாதிப்பு ஆயிடுச்சுன்னா இது 23,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மோடி அவர்கள். அதனால் அது கொடுத்தா எங்களுக்கு பாதிப்பெல்லாம் வருது, பயிர் வச்சதுனால அதுக்கெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். நிலம் இருக்குது, நெல் பயிர் சாகுபடி செய்திருக்கிறேன். மழையினாலோ வெயிலாலோ பாதிக்கப்பட்டால் நான் 400 ரூபா போட்டு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். மோடி அரசாங்கம் நஷ்டஈடு 74,000 கொடுப்பாங்க. என்னன்னு பெறுவதற்காக மோடி அரசாங்கம் நன்றி. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.